திமுக அதனை கவுண்டர் செய்ய வேண்டும் என்றால் அதிமுகவுக்கும் பாஜகவும் நடுவில் இருக்கக்கூடிய உரசல்களை மிகப்பெரிய அளவில் முன்னாடி இருந்த உரசல்களை சொல்லி சொல்லி தான் அவர்கள் செய்ய முடியும். கிரவுண்ட் லெவல்ல அது வந்து ஈக்குவேட் ஆகாம பார்க்க முடியும். மறுபடியும் மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கத்து மேல இருக்கக்கூடிய கோவத்தை கிளறி விட மாதிரி அதை செய்யல இதை செய்யலன்னு சொல்லிட்டு அவர்கள் உருவாக்க முடியும். திமுகவை பொறுத்த வரைக்கும் மீடியா பலம் இன்னும் இன்டாக்டா பலமா இருக்கு. அவர்கள் 2017 அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மீடியா பலம், அவர்கள் மீடியாவை கண்ட்ரோல் தங்கள் கைக்குள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு கண்ட்ரோல் இன்னும் பலமாகவே இருக்கு. அதனால அவர்கள் அதை இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய முடியும். இருந்தாலும் மீடியாவும் சோசியல் மீடியாவும் சேர்ந்து அதிமுகவை வந்து அதிமுக அதை வந்து ஒரு கவுண்டர் நேரேட்டிவ் கொடுத்துட்டு வரக்கூடிய அளவுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்பது இன்னும் அவர்கள் தயாராகவில்லை. ஸோ எந்த விதமான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என்பதை பாஜக அதிமுக தொடர்ந்து செய்கிறது என்பதை பொறுத்துதான் அவர்கள் கவுண்டர் நேரேட்டிவ் உருவாக வாய்ப்புண்டு. இப்போதைக்கு அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கக்கூடியது அதிமுக பாஜகனுடைய அடிமை கட்சி அப்படிங்கிற அதே பழைய வாதத்தை தான் எடுத்துக்கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி வேற எந்த ஒரு வாதத்தையும் நேரேட்டிவும் அவரால் செட் செய்ய முடியல. எப்போதுமே வினோத், ஒரு எலெக்ஷன்ல உபயோகமான ஒரு நேரேட்டிவ் அடுத்த எலெக்ஷன்ல உபயோகமாகாது.